இன்று 19/8/2026 என்னுடைய பிறந்த நாள். என் மீது அக்கறை வச்சிருக்கிற எல்லோரும் என்னை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, அந்த கேள்விக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். அது என்ன கேள்வினா, அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், அவன் ஊராட்சி மன்ற தலைவராக ஆனான், வீடு கட்டினான், கார் வாங்கினான், அவன் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆனான், அவன் வீடு கட்டினான், கார் வாங்கினான், நல்லா இருக்கான். அந்த ஊர் பிரசிடெண்ட்டை பாருங்கள், அந்த ஊர் தலைவரை பாருங்கள். இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களுக்கு நான் சம்பாதிக்கிறதுக்காக பஞ்சாயத்து தலைவராக வரல. மக்கள்கிட்ட நான் அப்படி ஓட்டு கேட்கவும் இல்லை. நேர்மையாக ஊழல் இல்லாத ஒரு ஊராட்சியாக மாற்றணும் அப்படின்னு நான் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டேன். பெரிய அளவில் பொருள் செலவு பண்ணியும் நான் தேர்தலில் ஒன்றும் நிற்கலை. நான் இருக்கிற பின்புலத்துக்கு, எங்கள் அப்பா அம்மா இருக்கிற பின்புலத்துக்கு அந்த ஊரில் ஒரு தலைவராக வந்ததே மிகப்பெரிய விஷயம். அது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ மக்கள் அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றணுன்றது முதல் விஷயம். அடுத்து, நான் திருடிட்டேனா, இல்லை கொள்ளையடிச்சிட்டேனா, இல்லை மக்களை மதிக்காமல் ஏமாற்றிட்டேன்னா காலம் முழுவதும் எனக்கு அந்த பேர் வரும். அதை தாண்டி என்னுடைய பையனுக்கும் அந்த பேர் வரும். அவனும் அதனால் பாதிக்கப்படுவான். இங்கே வர்றா, இவன் அப்பா நல்லது செய்கிறன்னு ஊரை ஏமாற்றி ஓட்டை வாங்கி கொள்ளடிச்சிட்டான், அவன் புள்ளதா போது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கல. அதனால் நான் என்னை பொறுத்தளவுக்கு 100% நேர்மையாக நான் இருந்தேன். என்னுடைய நிர்வாகத்தில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்களோ அது எனக்கு தெரியாது. என்னுடைய பார்வையில் அவர்களையும் நான் சரிப்படுத்தினேன். அவர்களையும் சரியாக தான் வச்சுருந்தேன். என் கண்ணுக்கு தெரியாமல், என்னுடைய நாலேஜுக்கு வராமல் சில தவறுகள் வேணால் நடந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சேன். நேர்மையாக இருந்தோம். பதவி முடிஞ்சிச்சு. இப்போ என்னுடைய பணிக்கு நான் திரும்பிட்டேன். இப்போ இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் சம்பாதிக்கலைன்னா, நான் சம்பாதிக்கிறதுக்கு வரல. ஒன்று, அப்படி நான் சம்பாரிச்சிருந்தால் நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்றத அது உலகத்துக்கே தெரியும். இப்போ நேர்மையான ஒரு ஆட்சியை இந்த பையன் செய்வான், இவன் படிச்சிருக்கான், இவன் நல்லது தான் செய்வான் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை செஞ்சோம். இப்போ அதே சொன்னவங்க, அப்படி சொன்னவங்க, இந்த பையன் ஏமாந்துட்டான், சம்பாதிக்கல, வெட்டியாக சுற்றிட்டு இருந்துட்டான், நேர்மை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை அவனே வீணாக்கிட்டான் அப்படின்னு அவங்களே இப்போ சொல்கிறாங்க. இதுதான் மக்கள் போல இருக்குது. நல்லாவும் இருக்கணும், சம்பாரிச்சியும் சொத்தும் சேர்த்து வைக்கணும். ரெண்டுமே எப்படி செய்ய முடியும்? ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கு என்ன சம்பளமாக கொடுக்குறாங்க? கிடையாது. சம்பளமே இல்லாத 5 வருஷம் நான் குடும்பம் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுக்கு என்னோட நகையை விற்று அடகு வச்சு அந்த பணத்தை இதில் போட்டு இந்த பணத்தை அதில் போட்டு இப்படி ஓட்டினேன். எனக்கு சம்பளம் இல்லைன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. டொனேஷன் கொடுத்து நொந்து போனேன். வீட்டை தேடிட்டு வந்துடுவாங்க போலீஸ். அதாவது பொங்கல், தீபாவளிக்கெலாம் இந்த தீயணைப்புத்துறை இருக்குது பாருங்க, அந்த போலீஸ் கொண்டு வருவாங்க நோட்டு எடுத்துக்கிட்டு டொனேஷனுக்கு. இவங்க எங்கேருந்து இவங்க டொனேஷன் கொடுப்பாங்கலாம் யாரும் யோசிக்கிறதில்ல. எப்படியோ 5 வருஷத்தை முடிச்சிட்டான். ஏன்னா அந்த 5 வருஷத்துக்குள்ளே இவன் விட்டுட்டு ஓடிடுவான், இவனால் நிர்வாகம் பண்ண முடியாது, சின்ன பையனாக இருக்கான், இப்படி தான் ஒரு தாட் இருந்தது. ஆனால் எதிரிகளே இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து, என் கூட எலெக்ஷனில் நின்று எல்லாரையுமே அரவணைச்சு, எல்லாத்துக்கூடையும் இன்னும் நான் பேசுவேன், எல்லாத்துக்கூடையும் தொடர்பில் இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 5 வருஷத்தை முடிச்சிட்டேன். இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தெரியுது. என் மீது அன்பு வச்சு கேட்குற என்னுடைய தோழர்கள் ஏன் சம்பாதிக்கலைன்னு கேட்குறவங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன்.
இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளில் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.